வணக்கம் பானு. சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது சட்டப்பேரவையானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திடீரென பாஜகவினர் சிலர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக பாஜகவினர் பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தை பாஜகவினர் நடத்த முற்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையை தொடர்ந்து டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையானது அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் டாஸ்மாக் முறைகேடில் நடந்த குற்றம் சாட்டி இதனை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராஜன் மாளிகையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்கு வெளியே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் வீட்டின் முன் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக எழும்பூர் ராஜரத்ன மைதானம், தாளமுத்து நடராஜன் மாளிகை, டாஸ்மாக் தலைமை அலுவலகம், அதே போல பாஜகவின் சில முக்கிய தலைவர்களின் வீடு என பல்வேறு இடங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் திடீரென சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி அருகில் இருந்து பாஜகவினர் சிலர் கைகளில் அந்த பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை அப்படியே போலீசார் மடக்கி வாகனத்தில் ஏற்றி குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கின்றனர். இதனால் தற்பொழுது இந்த சாலையில் மிகவும் ஒரு பரபரப்பான சூழலானது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையானது உள்ளே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வெளியே பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதால் மிகவும் ஒரு பரபரப்பான சூழல் தான் காணப்பட்டு வருகிறது. பானு.